Hi, welcome to holisticinvestment.in. Aviva Affluence Planல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் வெல்த் கிரியேஷன் ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இந்த பாலிசியால உங்களுக்கு கொடுக்க முடியுமா? லாங் டேர்ம்ல வாங்க இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பாலிசி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்க பாலிசி டேர்மை உங்களோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு நீங்க ஏத்த மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரீமியமையும் பார்த்தீங்கன்னா 7, 10, 15 இயர்ஸ் இல்லை த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம்னு ஃபிளெக்சிபிளி நீங்க பே பண்ணலாம். அண்ட் இதில் பீரியாடிக் ரிவார்ட்ஸுமே இருக்கு, லைக் மைல்ஸ்டோன் பூஸ்டர்ஸ், மெச்சூரிட்டி பூஸ்டர்ஸ். இன்வெஸ்டரா நீங்க கமிட்மெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பீரியாடிக் ரிவார்ட்ஸுமே நீங்க என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஒரு சம் அஷ்யூர்ட், செக்யூர் சம் அஷ்யூர்ட் வந்து பாலிசியோட அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம்ல இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க கொடுக்கறது ஒரு மினிமம் பே அவுட்டாவது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி என்ஷோர் பண்றாங்க. அண்ட் உங்க ரிஸ்க் டாலரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க 8 ஃபண்ட்ஸ்மே சூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எமர்ஜென்சிஸ் அப்போ நீங்க இந்த ஃபண்டை ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு பார்ஷியல் வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் அப் மூலியமா ஒரு வின்ஃபால் கெயினுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட ஃபியூச்சர் சேவிங்ஸை இன்னும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இந்த சேம் பிளான்ல. அண்ட் ஆக்சிடென்டல் டெத் அப்போ ஒரு அடிஷனல் அஷ்யூர்ட் அமௌண்ட்மே நீங்க ரிசீவ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெத் பெனிஃபிட் பாலிசியோட அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் அப்பவே இறந்து போயிட்டாங்கன்னா நாமினிக்கு கிடைக்கப்படுறது. இதுல இப்ப ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிருக்கேன் இந்த 3 ஆப்ஷன்ல டேட் ஆஃப் டெத் அப்போ எது ஹையஸ்ட் வேல்யூல இருக்கோ அது டெத் பெனிஃபிட்டா கொடுக்கப்படும். அடிஷனலி டாப் அப் பிரீமியம்ஸோ பாலிசி ஹோல்டருக்கு இருந்துச்சுன்னா ஒரு அடிஷனல் பே அவுட் கொடுப்பாங்க. அதுல டாப் அப் சம் அஷ்யூர்ட் இல்ல உங்களோட டாப் அப் பிரீமியோட ஃபண்ட் வேல்யூ இல்லைன்னா 1 or 5% ஆஃப் யோர் டாப் அப் பிரீமியம் பேட், இந்த 3 ஆப்ஷன்ல எது ஹையஸ்ட் வேல்யூல இருக்கோ டேட் ஆஃப் டெத் அப்போ அதுவும் ஒரு அடிஷனல் பே அவுட்டா டெத் பெனிஃபிட் கூட கொடுப்பாங்க. மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது உங்க ஃபண்ட் வேல்யூ தான். ஸோ இது நீங்க சர்வைவல் பாலிசி மெச்சூர் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கும், அலாங் வித் மெச்சூரிட்டி பூஸ்டர் எடிஷன். ஸோ மெச்சூரிட்டி பூஸ்டர் எடிஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா உங்க ஃபண்ட் வேல்யூட ஒரு பெர்சன்டேஜா கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ இதுல இருக்க ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஃபண்ட் ஆப்ஷன் இருக்கு. பேலன்ஸ் ஃபண்ட் 2, பாண்ட் ஃபண்ட் 2, என்ஹான்சர் ஃபண்ட் 2, growth ஃபண்ட் 2, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் 2, ப்ரொடெக்டர் ஃபண்ட் 2, PSU ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட் அப்படின்னு நிறைய ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிளஸ் டிஸ்கண்டினியூட் பாலிசி ஃபண்டும் இருக்கு. இந்த எல்லா ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்க ஃபண்ட் ஆப்ஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் ஒவ்வொரு அசெட் கிளாஸ்க்கு கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஈக்விட்டி, டெப், மணி மார்க்கெட் இல்லை மற்ற கேஷ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய. ஸோ அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்தும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, ஹை டு லோ இல்லை மீடியம் இந்த மாதிரி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணி கூட இந்த ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த பாலிசியில் இருக்க வேரியஸ் சார்ஜஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ். இது நீங்க பே பண்ற பிரீமியம்ல இருந்து டிடக்ட் பண்ணிட்டு தான் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதுல ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜும் இருக்கு. இப்போ டிஸ்கண்டினியூட் பாலிசி ஃபண்டை தவிர மற்ற எல்லா ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்க்குமே 1.35% per annum சார்ஜ் பண்றாங்க. டிஸ்கண்டினியூட் பாலிசி ஃபண்ட்க்கு 0.50% per annum சார்ஜ் பண்றாங்க. பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் பாத்தீங்கன்னா உங்க பாலிசி யூனிட் அக்கௌண்ட்ல இருந்து மந்த்லி ரிடம்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் மூலமா சார்ஜ் டிடக்ட் பண்ணிப்பாங்க. இந்த சார்ஜ் அவுட் த பாலிசி டேர்ம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0.20% தான் உங்க ஆனுவல் ப்ரீமியம் பெர் மந்த். பட் வந்து ஈச் பாலிசி ஆனிவர்சரி 2.50% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க 7th பாலிசி இயர்லேருந்து. ஆனால் இந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா 500 rupees per month மேலே எக்ஸீட் ஆகாத மாதிரி தான் ரூல் வச்சிருக்காங்க. அண்ட் மொர்டாலிட்டி சார்ஜும் இருக்கு உங்களுக்கு லைஃப் கவர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. இது உங்க சம்மர் ரிஸ்க்ல அப்ளை ஆகும். ஸோ இந்த சார்ஜும் இருக்கு. அண்ட் டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நீங்க டிஸ்கண்டினியூ பண்ண நினைச்சீங்கன்னா இந்த சார்ஜ் அப்ளை ஆகும். இது எப்படின்னா இதுவுமே உங்க பாலிசி யூனிட் அக்கௌண்ட்ல இருந்தா டிடக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ளேயே பாலிசி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அந்த சார்ஜ் வந்து உங்களோட ஆனுவலைஸ் பிரீமியம், ஃபண்ட் வேல்யூ, எந்த இயர் டிஸ்கண்டினியூ பண்ண நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி சார்ஜஸ் வேரி ஆகும். ஸ்விட்சிங் சார்ஜ் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு பாலிசி இயர்ல ஃபர்ஸ்ட் 12 ஸ்விட்சஸ் வந்து நோ சார்ஜஸ். அதுக்கப்புறம் பண்ற எல்லா ஸ்விட்சஸ்க்குமே நீங்க ஸ்விட்ச் பண்ற அமௌண்ட் பொறுத்து 0.50% சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு மினிமம் 25 rupees வந்து மேக்ஸிமம் 500 rupees வரைக்கும் பர் ஸ்விட்ச் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ இந்த சர்டன் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் த பாலிசி டேர்மே அப்ளை பண்றாங்க. இது மற்ற மார்க்கெட் லிங்க் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இது மோஸ்ட்லி இந்த மாதிரி கிடையாது. அண்ட் இந்த அடிஷனல் காஸ்ட் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஓவர் ஹெட்டா இருக்கிறதுனால பொட்டன்ஷியலா உங்களோட ரிட்டர்ன்ஸை ஓவர் டைம் ரெடியூஸ் பண்ணிட்டே வருது. இது ஒரு டிராபேக் தான்.
இதையும் நீங்கள் மைண்டில் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். அண்ட் இதில் இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து உங்களோட இன்பில்ட் ஆக்சிடென்டல் டெத் சம் அஷூர்ட் உங்களோட பேஸ் சம் அஷூர்டோட மேட்ச் ஆகுது. அண்ட் பர் பாலிசி இயர் ஃப்ரீ ஸ்விட்சஸாக அவங்க 12 ஃப்ரீ ஸ்விட்சஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரீமியம் ரீடைரக்ஷன் மூலியமா உங்களோட ஃபியூச்சர் ப்ரீமியம் அக்ராஸ் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அலோகேஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் இல்லாமல். அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா 5 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் பெர்மிட் பண்ணுறாங்க. இல்லைனா பாலிசி ஹோல்டர் 18 இயர்ஸ் ஆனக்கப்புறம் எது லேட்டரோ அந்த மாதிரி அவங்க பெர்மிட் பண்ணுறாங்க. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ரெகுலர் வித்ட்ராவலை எனேபிள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் நீட்ஸ்க்கு சூட்டபிள் மாதிரி. அண்ட் இதில் மைல்ஸ்டோன் பூஸ்டர்ஸ் ஐஎம்பி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபண்ட் வேல்யூட பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணுறதும் ஒரு பாலிசி மைல்ஸ்டோன் லைக் ஸ்பெசிஃபைட் மைல்ஸ்டோன்ஸ் ரீச் பண்ணக்கப்புறம் அவங்க ஆட் பண்ணுறாங்க. இது எல்லாமே அட்வான்டேஜ் தான். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தவித பாலிசி லோன் அலோட் கிடையாது, லிக்விடிட்டி ஃபஸ்ட்டு இனிஷியல் பாலிசியர்ஸில் கிடையாது, சம் அஷூர்டும் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நெட் ப்ரீமியம்லேருந்து டிடக்ட் பண்ணிவிட்டு சார்ஜஸ் அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பிரின்சிபல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதே கம்மியாயிடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸை நீங்கள் மைண்டில் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை இந்த பாலிசியோட பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் வச்சு தான் நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோட அனலைசிஸ் பார்ட்க்கு போகலாம். ஸோ இவங்களோட பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் கேஸ் ஸ்டடி பாலிசி ப்ராஷரில் கொடுத்தது வச்சு தான் நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளானோட எஃபெக்டிவ்னஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா மற்ற ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸும் பண்ணி பார்க்கலாம். இப்போ IRR அனலைஸ்க்காக அதுவும் பண்ணிக்கலாம். ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி 20 lakh சம் அஷூர்ட்க்கு பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ரெண்டுமே 20 years, ஆனுவல் ப்ரீமியம் 1 lakh. இப்போ இந்த ப்ரீமியம்ஸ் கன்சிஸ்டன்ட்லி பே பண்ணிட்டே வந்தாங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் உங்களோட ஃபண்ட் வேல்யூ மெச்சூரிட்டி பூஸ்டர் அடிஷன் இன்க்ளூடடாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம எப்படி மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை கால்குலேட் பண்ண போறோம்னா ரெண்டு அசியூம்டு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னில் கால்குலேட் பண்ண போகிறோம். லைக் 4%, 8%. 4%ன்றது ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ குறிக்கிறதுக்கும் 8% பெஸ்ட் கேஸ் சினாரியோ குறிக்கிறதுக்கு தான். இது கேரண்டீட் ரிட்டர்ன் கிடையாது. இவ்வளோதான் பாசிபிளாக வந்து ரேஞ்ச் ஆஃப் அவுட்கம்ஸ் இதில் வரும்ன்றதும் கிடையாது. உங்களுக்கு ஒரு worst and best case scenario ஐடியா கொடுக்கிறதுக்காக தான் நம்ம 4 and 8 எடுத்திருக்கோம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ். ஸோ 4% worst case scenarioல உங்க ஃபண்ட் வேல்யூ 23.29 lakhs வருது. அதோட IRR 1.43%. இது ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட ரொம்ப கம்மியான ரிட்டர்ன். அண்ட் இது கேரண்டீடும் கிடையாதுன்றதுனால இதை விட கம்மியா போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இப்போ 8% பெஸ்ட் கேஸ் சினாரியோல ஃபண்ட் வேல்யூ 36.55 lakhs. IRR பாத்தீங்கன்னா 5.45%. ஒரு ரிஸ்க் எடுத்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணியுமே ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட கம்மியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்டா இருந்தாலுமே ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பேரபிளா கூட இதால ரிட்டர்ன் கொடுக்க முடியல. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ற ஆல்பா ஜென்ரேஷனே இது மிஸ் பண்ணுது. இதனால இதுல இருந்து வர மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸும் பாத்தீங்கன்னா உங்க ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் கோல்ஸோட இன்ஃபிளேட்டட் காஸ்ட்டை மீட் பண்ற அளவுக்கு சஃபிஷியன்ட்டா இல்ல. ஸோ ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு இந்த பாலிசி அன்சூட்டபிளா தான் இருக்கு. ஸோ ஒரு எக்ஸ்டெண்டட் பாலிசி டேர்ம் பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜர் கார்பஸை டிமாண்ட் பண்றாங்க. பட் இந்த பிளானோட இன்எஃபிஷியன்சி அதான். ஸோ சம் அஷூர்டுமே பார்த்தீங்கன்னா இன்அடிக்குவேட்டா இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி. ஸோ இது ஒரு அன்சூட்டபிள் இன்சூரன்ஸ் ஆப்ஷன் சொல்லலாம். ஏன்னா இந்த IRR அனலைசிஸ்லேயே நம்மளுக்கு தெரியுது இந்த பாலிசி இதோட லோ ரிட்டர்ன்ஸ் அண்ட் இன்சஃபிஷியன்ட் கவரேஜ்னால ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு தேவையான ஒரு பாலிசியாக இதை எடுத்துக்க முடியாது. இது ஒரு லெஸ் தென் ஐடியல் சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்காக இருக்கட்டும் இல்லை இன்சூரன்ஸ்க்காக இருக்கட்டும். இப்போ இந்த பாலிசி நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால மார்க்கெட் லிங்க் ப்ராடக்டா இருந்துமே ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்டோட லோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுனால இது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு அன்அப்பீலிங் சாய்ஸா இருக்கு. ஸோ இன்னும் இது பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இந்த பாலிசியை வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியோட கம்பேர் பண்ணலாம். எப்படின்னா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் வர மாதிரி யூலிப் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணாம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனித்தனியா வந்து செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆனா ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இருந்த மாதிரி சேம் மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஸோ ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி லைஃப் கவருக்காக நம்ம எடுத்திருக்கோம். இதோட சம் அஷூர்ட் 20 lakhs, ஒரு ஆனுவல் பிரீமியமா 10,600 கட்டுறோம் 20 year பாலிசி டேர்ம்க்கு. ஸோ இப்போ அங்க 1 lakh ஆனுவல் பிரீமியம் கட்டினது கம்பேர் பண்ணா இங்க 89,400 rupees நம்மளால சேவ் பண்ண முடியுது. இது வெல்த் அக்யூமுலேஷனுக்குன்ட்டு நம்ம ரிஸ்க் டாலரன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்டர் வந்து இந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெப்ட் ஆர் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ல இந்த அமௌண்ட்டை அலோகேட் பண்ணலாம். நீங்க இப்போ லோ ரிஸ்க் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா PPF மாதிரி ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷனோட அப்படின்னா
39.68 lakhs வருது உங்க ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ. இதோட IRR பாத்தீங்கன்னா 6.15%. இந்த ப்ரீவியஸ் பாலிசியில நம்ம பார்த்தோம் இல்லையா அவிவா, அதோட 8% பெஸ்ட் கேஸ் சினாரியோ விட அதிகமா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்ட் இது ஒரு கேரண்டீட் ரிட்டர்ன் பிளஸ் இது லோ ரிஸ்க் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுலயே உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது. சரி ஓகே, ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பாலிசியும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட்னால ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக நம்ம ELSS ஃபண்ட் மாதிரி ஒரு ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷன்ல. ப்ரீ டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 72.14 lakhs ஜென்ரேட் ஆகுது. போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ 65.51 lakhs வருது. ஸோ இன்சூரன்ஸ் பிளஸ் ELSS ஓட கம்பைன் ஸ்ட்ராட்டஜியோட IRR கால்குலேட் பண்ணா 10.32% வருது. இது போஸ்ட் டாக்ஸ்ல சொல்றேன். ஸோ இந்த ரெண்டு சினாரியோமே அவிவா அஃப்ளூயன்ஸ் பிளானோட ஹையர் கார்பஸ் தான் ஈல்ட் பண்ணியிருக்கு. IRR ரெண்டு இதுலையுமே இன்ஃப்ளேஷனை சர்பாஸ் பண்ணியிருக்கு. ஸோ வெல்த் கிரியேஷனுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவான சாய்ஸ் தான் சொல்ல முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ல கம்பைன் பண்ணுறதோட நம்மளுக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்கு. அப்போ அவிவா அஃப்ளூயன்ஸ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா, நம்மளோட ஃபைனல் வேர்டிக் தான் என்ன இந்த அனலைசிஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான் ஒரு யூலிப் பிளானா இருந்து ஒரு ஈக்விட்டி எக்ஸ்போஷர் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கொடுக்கறதா இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து ஈக்விட்டி பேஸ்ட் லாங் டேர்ம் க்ரோத் எதிர்பார்த்து இன்வெஸ்டர்ஸ் இதில் வந்து அப்பீலிங்காக இருக்கேன்னு இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஒரு க்ளோசர் அனலைசிஸில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு தேவையான சப்பா ரிட்டர்ன் தான் இது கொடுக்குது வித் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ரிஸ்க் டு ரிட்டர்ன் ரேஷியோ. அண்ட் இதில் இருக்க ஹை சார்ஜஸ் ஓவர் டைம் ரிட்டர்ன்ஸ் எரோட் பண்ணிடுது. அண்ட் சம் அஷூர்மே ஒரு ஃபேமிலியோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் நீட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு அடிக்குவேட்டாக இல்லை. இந்த எல்லா சாய்ஸும் வச்சு ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா அவிவா அஃப்ளூயன்ஸ் பிளான் ஒரு ஈக்விட்டி அலோகேஷனுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அன்சூட்டபிள் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஜஸ்டிஃபை பண்ணுற அந்த அசோசியேட்டட் ரிஸ்க் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ரிட்டர்ன்ஸ் இதில் இல்லை. ஏன்னா ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட்லி இன்ஃப்ளேஷன் அவுட் பேஸ் பண்ணாதான் ஜஸ்டிஃபையபிள்னு சொல்ல முடியும். பட் இந்த பிளான்ல ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மற்ற மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு யூலிப் விட உங்களுக்கு இன்னும் பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் தான் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன்னா அவிவா அஃப்ளூயன்ஸ் பிளான் நம்ம அனலைசிஸை தெரிஞ்சுக்கிட்டதுன்னா ஒரு காம்படிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுல இது வந்து ஃபெயில் ஆயிருக்கு. அண்ட் இதோட பண்டில் ஸ்ட்ரக்சர் தான் அதுக்கு ரீசனே. ஏன்னா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இவங்க பண்டில் பண்ணி வைக்கிறதுனால தான் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கட்டும், எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், இந்த பாலிசி வந்து லிமிட்டடாக இருக்குது. பட் இதே பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி இல்லை மார்க்கெட் லிங்க்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சுப்பீரியர் அவுட்கம் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.